அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதே கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இதில் நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே அப்லோட் பண்ணுறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியம். இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கே அப்லோட் பண்ணிட்டோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே பாட்னிக்கு லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பியூர் சயின்ஸ் பாட்னியுமே சரிங்களா, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே சேமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸுக்கு தனியாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில கண்டென்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரியான டாபிக்ஸ் தான். கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் வைஸாக முக்கியமான கொஸ்டின் சரிங்களா, ஒவ்வொரு லெசன்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு சரிங்களா. அதுக்கடுத்து செகண்டரியாக தான் இன்டீரியர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும், இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம டாப் 100 ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th பயாலஜிக்குன்னே 11th and 12th பயாலஜி சென்டம் கொஸ்டின் பேப்பர்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் 100 கொஸ்டின்ஸ்னு இருக்கும். அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்டது. பியூர் சயின்ஸுக்கு தனியாக, அதுக்கடுத்து சுவாலஜி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, பயோசுவாலஜி அவங்களுக்கு தனியாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஆல்ரெடி அப்லோட் பண்ணது தான். இதில் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். அதனால் புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறங்க சரிங்களா. கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரினா முன்கூட்டியே படிச்சிருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம எப்போயுமே பயாலஜி இது தான் படிக்கணும். அதனால் இன்றைக்கி ஷெடியூலில் கூட நீங்கள் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சிருங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட 27 லெசன்ஸ் வந்து பயாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்தளவுக்கு பயாலஜி படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் எடுத்திருக்கு. அதனால் மினிமம் நீங்கள் படித்தா மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி புக் பேக்கில் தான் 70% வரும். இப்போ வந்து 70 மார்க்ஸுக்கு வந்து பாட்னி பயாலஜி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 110 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 110ல் 70 மார்க்ஸுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி 40 20 மோஸ்ட்லி 90% 20 மார்க்ஸுக்கு தான் இன்டீரியர் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால் இன்டீரியர் நிறையா வருமோ, ஏன்னா ஃபிசிக்ஸில் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாமே சொல்லலாம். நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகம். அதனால் நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் கம்பல்சரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் அது எல்லாமே பாருங்கள். பயாலஜிக்கு ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னைக்கு என்னென்ன படிக்கலாம், பாட்னி என்னைக்கு படிக்கலாம், பயாலஜி என்னைக்கு, சுவாலஜி என்னைக்கு படிக்கலாம், எந்த டைமில் எந்த லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுமே நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. மோஸ்ட்லி நான் சென்டர் மார்க்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பரே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் ரெண்டுமே வரும். அதனால் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. பியூர் சயின்ஸ் டைட்டில் 1 மட்டும் ஆட் ஆகும். இந்த அடிப்படை மருத்துவ கருவிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் ஆட் ஆகும். மற்றது எதுவுமே மற்ற எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறது தான். ஏன்னா பியூர் சயின்ஸ் மட்டும்தான் 13 லெசனு, பயாலஜிக்கு வந்து 12 லெசன் சரிங்களா. அதனால் இந்த 12வது லெசன்ஸ் மட்டும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுது. அதனால் அதை விட்டுருங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. மற்ற எல்லா லெசனுமே என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண காலாண்டு அரையாண்டு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th பப்ளிக் எக்ஸாம் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த காலாண்டு அரையாண்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸுமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். பயாலஜியில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலுக்கு எப்பயுமே லைக்கும் வரதில்லை, சப்ஸ்கிரைபரும் வரதில்லை. முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.